ஆண்டவரை நோக்கி பார்த்து என்னோடு கூட பேசுங்கப்பா. நீங்கள் பேசாத ஒரு தெய்வம் இல்லை, பேசுகிற ஒரு நல்ல தெய்வம். நீங்கள் எங்களோடு கூட பேசுங்கப்பா. வாய்களை திறந்து கேட்கலாமா? ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நம்முடைய இருதயத்தை தேவ சன்னிதானத்தில் அப்படியே தாழ்த்துவோமா? நம்முடைய இருதயத்தை தேவ சன்னிதானத்தில் தாழ்த்துவோமா? நம்முடைய இருதயத்தை தேவ சன்னிதானத்தில் தாழ்த்துவோமா? அநேக பிரச்சனைகளோட நீ இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். அநேக காரியங்களை குறித்து நீ குழப்பத்தோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன உன் கூட பேசணும்னு நினைக்கிறாரோ அதை பேசுறதுக்கு உன் இருதயத்தை விட்டு கொடு. இதை பேசுங்கன்னு நீ அவர்கிட்ட சொல்லாத. நீங்க என்ன பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை பேசுங்கன்னு சொல்லி கேளு. என் தேச எல்லை எங்கோ அப்பா நீராள வேண்டும். என் தேச எல்லை எங்கோ அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும். வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும். வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே. எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உம் சித்தம் செய்வதுதானே. என்னுடைய தேசத்தின் எல்லைகள் எல்லாம் இயேசு என்கிற நாமம் முழங்கணும். நம்முடைய தேசத்தின் எல்லை எங்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய திருநாமம் உயர்த்தப்படணும். 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி என் தெருக்களில் எல்லாம், என் வீதிகளில் எல்லாம், நான் இருக்கிற என்னுடைய குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் இயேசுவின் திருநாமம் உயர்த்தப்படணும்னு சொல்லி என் தேச எல்லை எங்கோ அப்பா நீராள வேண்டும். சொல்லுங்களா வாய்களை திறந்து. ஷாகாபாதா ரபா லதா ரபா தீனமா ஷந்த ரதா ரபா லதா ரபா லபா லபா. வறுமை எல்லாம்
தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தை எங்கள் இருதயத்தை பழக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தை எங்கள் இருதயத்தை தொடட்டும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தை என்னை டிஸ்டர்ப் பண்ணட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை என் தூக்கத்தை கெடுக்கட்டும், என் நிம்மதியை போக்கட்டும். இந்த வார்த்தை என் இருதய துடிப்பாய் மாறட்டும்ப்பா. நீங்க பேசுங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர், எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம், சரிங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இங்க வசனத்துல பேதுரு 2 பேதுரு 3வது அதிகாரம் அந்த 9வது வசனத்துல வாசிக்கிற இந்த வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி அப்படின்னு சொல்லி இங்க பேதுரு துவங்குகிறத, அந்த வசனத்தை எழுதுறத பார்க்கிறோம். தாமதிக்கிறார் அப்படின்னும் போது எதை குறித்து அங்கே ஒரு பேச்சு ஒன்று இருக்குது அப்படின்னா, கிறிஸ்துவின் வருகையை குறித்ததான ஒரு பேச்சு ஒன்று இருக்கு. அப்போ இதோ வராரு, இயேசு சீக்கிரம் வராரு, இயேசு சீக்கிரம் வராருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, ரொம்ப ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கிறீங்களே, ரொம்ப நாட்களாக சொல்லிட்டு இருக்கிறீங்களே, எப்போ வரப்போறாரு திரும்ப? அப்போ தாமதிக்கிறாரா? அவருடைய வருகை தாமதமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இடத்துல பேதுரு பேசுகிறாரு. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாய் இராமல், அவர் சொன்ன வாக்குத்தத்தம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு அவர் தாமதமாயிராமல் எதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரா? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறத பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். தாமதிக்கிறாரு, ஆண்டவர் சொன்னாரு, ஆனா அவர் லேட்டா தான் வருவாரு. அவர் சொன்னாரு, அவர் இப்போதைக்கு வரமாட்டாரு. அவர் சொன்னாரு, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஆனா இப்போதைக்கு ஒன்றும் நடக்காது, அவரெல்லாம் சீக்கிரம் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி சிலர் அதை ரொம்ப தாழ்த்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் வாக்குத்தத்தத்தை தாமதமா செய்யறாரு, அவர் சொன்னதை லேட்டா பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் லேட் பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அவருடைய கேரக்டரை குறித்து, அவருடைய குணாதிசயத்தை குறித்து சிலர் அந்த இடத்துல தாழ்த்தி பேசினபடினால அவர் அந்த இடத்துல சொல்றாரு, அவர் தாமதிக்கிறார்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற, அவர் தாமதிக்கிறார் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கிற, ஆனா மேட்டர் என்ன தெரியுமா? அதுல இருக்கிற உண்மை என்ன தெரியுமா? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து காத்துக்கிட்டே இருக்கிறாராம். ஆமென் சொல்லுங்களேன், நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஏன் ஆண்டவருடைய வருகை தாமதம் ஆயிட்டே இருக்குது? ஏன் 2000 ஆண்டவர் வரப்போறாரு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. 2000 ஆண்டு இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, உலகம் முடிய போகுது, அவர் வரப்போறாருன்னு சொன்னாங்க. இப்போ அப்படியே வரப்போறாரு, வராரு வராரு வரான்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. புலி வருது கதையாவே இருக்குது, அவர் வந்தபாடு இல்லை அப்படின்ற மாதிரி சிலர் அதை தாழ்த்தி பேசுறத கேட்டு பவுல் அந்த இடத்துல தேவனுடைய இருதய துடிப்பை அந்த இடத்துல சொல்றாரு,
தேவனுடைய இருதயம் உன்னை காத்திருக்க வைக்கிறது கிடையாது. தேவனுடைய இருதயம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் யாரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி தேவன் பொறுமை உள்ளவராய், நீடிய பொறுமை உள்ளவராய், சிலதெல்லாம் சகிக்க வேண்டியதை சகித்து கொண்டு, சிலதெல்லாம் பொறுக்க வேண்டியதை பொறுத்து கொண்டு அவர் காத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய இருதய துடிப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய இருதய துடிப்பு. தேவனுடைய இருதய துடிப்பு. ஆண்டவருடைய இருதய துடிப்பு என்ன அப்படின்னா, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய இருதய துடிப்பு ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. இதுதான் தேவனுடைய இருதய துடிப்பு. அவருடைய இருதயம் நமக்கெல்லாம் இருதயத்தில் இந்த வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, டாக்டர் வந்து ஸ்டெதஸ்கோப்லாம் போட்டுட்டு அப்படி வச்சு பார்ப்பாங்கல்ல. பார்க்கும்போது அங்கே என்ன சவுண்ட் வரும்? சத்தம் வரும். சொல்லுங்க. லேப்டாப் லேப்டாப் அப்படின்னு கேட்குமா? சொல்லுங்க. ஆமாம் தானே? லேப்டாப் லேப்டாப்னு கேட்குது பாருங்க. வேற யாருக்காவது லபா 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 லபானா கேட்கும்? எல்லாருக்கும் என்னன்னு கேட்குது? ஒரே சவுண்டு தான். என்னது? லேப்டாப் லேப்டாப் அப்படின்னு தான் கேட்குது இல்லையா? அந்த இருதய துடிப்பு இல்லை அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க? நம்மளை பார்த்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, டிக்ளேர் பண்ணுவாங்க. அவ்வளோதான், ஹார்ட் பீட்டு நின்றுடுச்சு. அதில் வந்து மானிட்டரில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும். அது ஏறி ஏறி இறங்குச்சு அப்படின்னா பல்ஸ் ரேட்டு நல்லா இருக்குது, ஹார்ட் பீட்டு நல்லா அப்படியே போயிட்டே இருக்குது. என்ன அதில் வந்து மானிட்டரில் எல்லாம் காட்டிக்கிட்டே இருக்கும், எவ்வளோ இந்த இருதய துடிப்பினுடைய காரியத்தெல்லாம் அதை காட்டிக்கிட்டே இருக்கும். அப்படியே ஏறி ஏறி இறங்கும். அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஏறுறது அப்படியே என்ன ஆகும்? அப்படியே கம்மியாகி கடைசியில் ஃப்ளாட்டாக கோடு வந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஐயா இறந்துட்டாரு அப்படின்றத சொல்லுவாங்க. பாருங்க, நம்முடைய இருதயத்தில் வைக்கும்போது இது லேப்டாப்பு 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 அப்படின்னு சத்தம் கேட்குது. ஆனால் ஒருவேளை நமக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சான்ஸை கொடுத்து அவருடைய இருதயத்தில் இந்த ஸ்டெதஸ்கோப்பை கொண்டு போய் வச்சு என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்லிட்டாரு, நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சீக்கிரமா அப்படின்ட்டார். ஆனா இத்தனை ஆண்டுகள் ஆகிறது, நடக்கல. காரணம், எல்லா ஜாதிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதியினர்களுக்கும் எல்லா ஜனத்துக்கும் இந்த சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்ப பிரசங்கிக்கப்படும் போதுதான் முடிவு வரும்னு சொல்லி வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லா ஜாதிக்கும் சுவிசேஷம் போயிடுச்சா? இனி இயேசுவை பத்தி தெரியாத இடங்கள் இருக்கா? எஸ், இன்னும் இந்தியாவிலேயே எவ்வளவோ இடங்கள்ல, எத்தனையோ கிராமங்கள்ல இயேசுவை பற்றி அறியாத ஜனங்கள் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கெல்லாம் அந்த சுவிசேஷம் போய் அவர்களெல்லாம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்குது. பக்கத்தில் பார்த்து கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய இருதய துடிப்பு ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தி 2வது அதிகாரம் 4வது வசனம். 1 தீமோத்தி 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். யார் ரட்சிக்கப்படணும்? நான் மாத்திரம் ரட்சிக்கப்படவும் அப்படின்னு இருக்குதாங்க. என்னன்னு இருக்குது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ஹார்ட் பீட்டை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய இருதய துடிப்பு என்னன்றதை குறித்து பார்க்க போகிறோம். இப்போ இங்கே 1 தீமோத்தியில் 2வது அதிகாரம் அந்த 4வது வசனம் சொல்லுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறாராம். தேவன் ஆசைப்படுகிறவராக இருக்கிறாராம்.
அவருடைய ஆசை என்ன, அவருடைய இருதய துடிப்பு என்ன, ஐயோ இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்ன, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள அவங்க எல்லாம் கடந்து வரணும். கையை உயர்த்தி நல்ல ஆமேன்னு சொல்லுங்களேன், நல்ல ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய டிசைர் என்ன, நம்முடைய ஆசை என்ன அப்படின்னு நம்மகிட்ட ஒவ்வொருத்தங்களா நம்ம மைக்கை கொடுத்து நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஆசை என்ன அப்படின்னா என்ன சொல்லுவோம்? உங்க ஆசை என்னங்க? ஒரு பெரிய ஒரு ஆசை உங்க வாழ்க்கையில, இதை நான் செஞ்சிடணும் அப்படின்ற ஆசைப்படுற ஒரு காரியம் சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. என்ன பார்த்தி, என்ன ஆசை? அந்த ஆசைலாம் இருந்தா நான் ஏன் இங்கே வரேன் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை இழந்த மாதிரி உட்காந்துக்கிறியே. என்ன ஆசை? உங்க தீராத ஒரு ஆசை ஒன்று சொல்லுங்க. இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு காரியம். எப்படியாவது அந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டா ஸ்தோத்திரம், ஆண்டவரே சூப்பர் இல்ல, ஆசைப்படுறோம். என் பிள்ளைங்க நல்லா அவங்க கல்யாணம் ஆகி நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா அதான் என் ஆசை. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். மற்றவங்களாம் எங்கே கேட்டாலும் பரவாயில்ல, ஆனால் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இது வாங்கணும்னு நான் ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை அப்படி நிறைவேச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நம்முடைய ஆசைகள் அப்படின்னும் போது இந்த உலகமும் உலகத்தை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் தான் நமக்கு டிசைராக இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மை உண்டாக்கின தெய்வம், நம்மை ரட்சித்த தெய்வம், நமக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம், அவர் ஒரு காரியத்தை ஆசைப்படுறாராம். என்ன ஆசைப்படுறாராம்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் ஆசை உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆசை இருக்கு போய் தான் நம்ம எவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த போதிலும் நம்மளை நேசிச்சு நம்ம மேலே அன்பு வைத்து நம்முடைய பாவங்களெல்லாம் அவருடைய ரத்தத்தினால கழுவி நமக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்து பரிசுத்தவான்களாய் இந்த இடத்துல நம்மளை உட்கார வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரும் கெட்டு போயிடக்கூடாது, ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாது. உனக்கு எத்தனை சான்ஸ் கொடுக்கணும், நான் சான்ஸை கொடுக்குறேன். எத்தனை முறை அவரை வேதனைப்படுத்தியிருப்போம், எத்தனை முறை அவருக்கு காரியங்களை விரோதமாக நம்ம செஞ்சிருப்போம், எத்தனை முறை தேவனுக்கு பிடிக்காத அநேக காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் ஆகிய தேவன் ஒவ்வொரு தரையும் நம்மளை மன்னிச்சு நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மளை இந்த இடத்துல நிற்க வச்சுக்கிறாருன்னா காரணம் அவருடைய ஆசை. ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. கையை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நல்லா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள வரணும் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? என் வீட்டில் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள கர்த்தர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு. அவர்கள் ரட்சிக்கப்படணுன்றது தேவனுடைய சுத்தமா இருக்குது. நம்புறவங்க ஆமென் சொல்லுங்களேன். எங்க வீட்டில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் கர்த்தரை அறிகிற அந்த அறிவுக்குள்ள வரணும்னு தான் தேவன் ஆசைப்படுறார். நம்ம ஆசைப்படுறோமோ இல்லையோ, என்னதான் இவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு, இது கேட்க மாட்டேங்குது, இது பட்டாதான் அதுக்கு புத்தி வரும் அப்படின்னு நம்ம தண்ணியை தெளிச்சிடுவோம் சம்டைம்ஸு. ஆனால் ஆண்டவர் தண்ணியை தெளிக்கிற தேவன் இல்லவே இல்லை. அவருடைய ஆசைலாம் எப்படியாவது அந்த மனுஷன் குடியிலிருந்து வந்துட மாட்டானா, எப்படியாவது இந்த மனுஷி ரட்சிப்புக்குள்ளே வந்துட மாட்டாளா, இந்த குடும்பம் எப்படியாவது எனக்குள்ள என் அன்புக்குள்ளே வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், ஏங்கி கொண்டு இருக்கிறார், ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவருடைய டிசையர் எல்லாம் ஆசைலாம் ஒருவரும் கேட்டு போய்க்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம சொந்தக்காரங்க யாரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்படின்னா என் சொந்தக்காரங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு அர்த்தம். யாருடைய ஆசை அது? யாருடைய ஆசை அது? நம்ம ஆசை இல்லை. யாருடைய ஆசை அது? தேவனுடைய ஆசை. உங்க சொந்தக்காரங்களெல்லாம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டாங்களேன், உங்களுக்கு விரோதமாக நின்னாங்க பாருங்க, உங்களை திட்டினாங்க பாருங்க, உங்களை கேவலப்படுத்தினாங்க பாருங்க, உங்களை அசிங்கப்படுத்தினாங்க பாருங்க, நீ வேண்டான்னு தலையை முழுனாங்க பாருங்க. நீ நினச்சிட்டு இருக்கலாம், ஆண்டவர் இதெல்லாம் எரி நகரத்துக்கு கொண்டு போங்க ஆண்டவரேன்னு நீ சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா?
என் தேச எல்லை எங்கு அப்பா நீராள வேண்டும். அப்படி ஆசைலாம் அந்த சொந்தக்காரங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும்ன்றதுதான் தேவனுடைய ஆசையா இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அப்பா நீராள வேண்டும், வறுமை எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம் மாறணும், வன்முறைகள் எல்லாம் ஒழியணும் ஆண்டவரே, வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். நமக்கு விரோதமா நின்னாங்கல்ல, நம்ம நினைப்போம் இவங்கெல்லாம் வேஸ்ட் வரக்கூடாது அப்படின்னு. ஆனா ஆண்டவருடைய ஆசை அவர்களும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். கையை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்களேன். உங்க நண்பர்கள் இருக்கிறாங்க பாருங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஒருவரும் கெட்டு போக கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க, ஒரு காலத்துல நம்ம கூடவே நின்னவங்க, இப்பவும் நின்று கொண்டு இருக்கிறவங்க சில இருக்கிறாங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா நமக்காக நம்ம பக்கத்துல நின்று இருப்பாங்க, நமக்கு எல்லாம் சகாயம் செஞ்சிருப்பாங்க, நிறைய உதவிகளை செஞ்சிருப்பாங்க. அவங்க கெட்டு போக கூடாது என்பது தேவனுடைய சித்தமா இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அவங்க ரட்சிக்கப்படணும்ன்றது தேவனுடைய சித்தமா இருக்குது. கையை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க பாருங்க, இந்த பக்கம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? யார் இருக்கிறாங்க? அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டாங்க. இந்த பக்கம் யார் இருக்கா? இந்த பக்கம் யார் இருக்கா? என் பக்கத்தில் கணவர் உட்காந்துக்கிறாரு அப்படின்னு கூடாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யார் இருக்கா? இந்த வீட்டுக்கு அந்த பக்கம் மாடியில் கீழே யார் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதில் 2-3 பேர் உங்களுக்கு பட்சமாக இருக்கலாம், ஆனால் ஒரு சிலர் உங்களுக்கு விரோதமாக நிற்கலாம், உங்க கூட சண்டை போடலாம், உங்களுக்கு விரோதமாக நின்று பேசிகிட்டு இருக்கலாம், உங்களை அவதூறாக பேசிகிட்டு இருக்கலாம், உங்களுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுட்டு இருக்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்க இவங்கெல்லாம் நாசமாக போயிடணும் ஆண்டவரே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாம் தேவனை அறிகிற அறிவுக்குள்ள வரணும்ன்றதுதான் தேவனுடைய ஆசை. தேவனுடைய ஆசை. நம்ம நினைக்கிறது இவங்க வந்தா போதும். என் வீட்டில் இருக்கிறாங்க பாருங்க கணவர், என் வீட்டில் இருக்கிறாங்க பாருங்க மனைவி, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க, மாமனார் மாமியார் இருக்கிறாங்க பாருங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க பாருங்க, தூரத்து சொந்தங்கள் இருக்கிறாங்க பாருங்க, இவங்க ஒருத்தரும் கெட்டு போக கூடாது என்பது தேவனுடைய சித்தமா இருக்குது. நம்ம என்னைக்காவது ஆசைப்பட்டிருப்போமா? நம்ம பிள்ளை எப்படியாவது ரட்சிக்கப்படணும் அப்படின்னு யோசிச்சிருப்போம், என் கணவர் எப்படியாவது ரட்சிக்கப்படணும் யோசிச்சிருப்போம், என் மனைவி எப்படியாவது ரட்சிக்கப்படணும் யோசிச்சிருப்போம். இல்லை, நமக்கு நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறவங்கள எப்படியாவது இவங்க இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்களே, இவங்க ரட்சிக்கப்பட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் ஆண்டோடைய ஆசை என்ன தெரியுமா? நமக்கு விரோதமாக நின்னாங்க பாருங்க, இல்லை நம்ம மேலே அன்பு வச்சாங்க பாருங்க, யாராக இருந்தாலும் சரி, அவங்க நல்லவங்கன்னு சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை கெட்டவங்கன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன், நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம தெருவில் ஒரு நாளைக்கு 10 தடவை போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் பாருங்க, அநேகரை பார்க்குறோம். சிலது ரவுடி இருக்கும், அது ரவுடிசம் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கும். சிலது பயங்கரமான பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், சிலதெல்லாம் அப்படியே கெட்ட வார்த்தையில் பேசிகிட்டு இருக்கோம், சில சாந்த சொருபியாக சிலது போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது இப்படி தெரியுமா பார்க்கணும், ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது, இவங்க கெட்டு போயிடக்கூடாது. ஆண்டவருடைய ஆசை, ஆண்டவருடைய இருதய துடிப்பு. ஒருவேளை அந்த ஸ்டெதஸ்கோப்பை கொண்டு போய் ஆண்டவருடைய இருதயத்தில் அப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பிதாவாகிய தேவனுடைய அந்த இருதயத்தில் அதை கொண்டு போய் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்களை பார்க்கும்போது அப்படி ஸ்டெதஸ்கோப் அங்கே வச்சு அப்படி கற்பனை பண்ணி பாருங்க, ஆண்டவருக்கு சொல்லுவார், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. கையை உயர்த்தி நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம இந்த வட இந்தியர்கள்லாம் நிறைய பேர் நமக்கு இங்கே வந்துட்டாங்க பாருங்க. அது ஏன் வராங்க அதெல்லாம் அடுத்தது, அதெல்லாம் நம்ம தேவையில்லாத வேலை, நம்ம அதை பார்க்க வேண்டாம். அவங்க நிறைய பேர் இங்கே வராங்க, இங்கே செட்டில் ஆகுறாங்க. முன்னாடி அவங்க வரும்போது சந்தோஷப்பட்டோம்,
ஆனால் இப்போ நிறைய பேருக்கு அது பிடிக்கல. நிறைய அங்கேருந்து வராங்க, வேலையெல்லாம் போயிடுது, நமக்கு வர வேண்டிய வேலை அவங்களுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் டென்ஷன் ஆகிறோம், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். எல்லாருக்கிறோம் பாருங்க, அங்கேருந்து வராங்க பாருங்க. ரயில்வே ஸ்டேஷனில் போய் என்னைக்காவது ஒரு அப்படி போய் பாருங்களேன், ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் அப்படியே ஒரு மூட்டையை தூக்கிட்டு, பேக்கை தூக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிறாங்க. நைட்டெல்லாம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அன்றைக்கி தாம்பரம் ஸ்டேஷன் போயிருந்தேன். பார்த்தேன் நைட்டு 11 மணி 12:30 மணின்னு நினைக்கிறேன். நான் நைட்டு அங்கே வரும்போது பார்க்குறேன், அவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 500-600 பேர் இருந்திருப்பாங்க. ஒரு இடத்துல மொத்தமாக உட்காந்துக்கிறாங்க. அப்படியே பேக் வச்சா மேலே சாஞ்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டு அப்படியே வழிஞ்சிட்டு இப்படி உட்காந்துக்கிறாங்க. எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் வராங்க பாருங்க. அப்போ அந்த ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து பிதாவுனுடைய இருதயத்தில் அப்படி வச்சோம்னா அந்த சத்தம் ஒன்று கேட்கும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. இந்த கொச்சதமான் தாலுகா நம்ம அடாப்ட் பண்ணிருக்கிறோம் பாருங்க. அதுல 150 கிராமம், 150 கிராமத்துல ஒரு கிராமத்துல கூட சபை கிடையாது. ஒரு கிராமத்துல கூட சபை கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை அங்க பார்க்க முடியல. ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள். அதுவும் நம்ம போற இடத்துக்கு, ஒரு இடத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அது முக்கியமான ஒரு ஜங்ஷன். அது ஊறுபட்ட ஜனங்கள். அந்த 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 ஏரியாவில் இருக்க அந்த அந்த வரிசையாக கிராமங்கள் எல்லாம் வெளியில் வரணும்னா இந்த ரோட்டில் தான் வந்தாகணும். அவ்வளோ ஜனங்கள் கூடுகிறதான இடம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. தேவனுடைய இருதய துடிப்பு, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. தலையாட்டிகிட்டே உட்காந்துக்கிறீங்க. தலையாட்டுறதுக்கு தான் நான் 10 தடவை சொல்கிறேன்னு நினச்சினுக்கிறீங்களா? நீங்களும் திரும்ப ரிப்பீட் பண்ணுவீங்கன்ற எதிர்பார்ப்பில் சொல்கிறேன். தலையை மட்டும் ஆட்டின்னு இருக்கிறீங்க. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். 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 கைகளை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். நம்முடைய இந்திய தேசத்துல 140 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. வேர்ல்டுலயே அதிகமான பாப்புலேஷன் உள்ளது நம்ம தேசம்தான். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் நம்ம தான். பாருங்க, புள்ள பத்துக்கிறதுல ஃபர்ஸ்ட் நம்ம தான். 140 கோடி ஜனங்கள் இந்திய தேசத்துல. நாளுக்கு நாள் இது பெருகிக்கிட்டே தான் போயிட்டு இருக்குது. சைனாவெல்லாம் தூக்கி சாப்பிட்டோம். எதில் தூக்கி சாப்பிடணுமோ அதில் சாப்பிடல, எதை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், இதில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்களால் ஜெயிக்க முடிஞ்ச இந்த ஏரியாவில் தான் நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு இந்தியா வந்து ஜெயிச்சு மேலே போயிட்டு இருக்குது. பாப்புலேஷனில் 140 கோடி ஜனங்கள். இந்த 140 கோடி ஜனங்களில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லுது, இந்தியாவில் வந்து வெறும் 2% தான் கிறிஸ்டியன்ஸு அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க. 2%, வெறும் 2% தான் கிறிஸ்தவங்க, இல்லை 6% சில சொல்லுவாங்க. ஆனால் எது உண்மை, என்ன கரெக்டான இதுன்றது நமக்கு தெரியாது. இவ்வளோதான். பாக்கி 98% இல்லை 94% இயேசுவை பற்றி அறியாத ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்திய தேசத்தில் எவ்வளோ பெரிய ஒரு தேவை ஒன்று இருக்குதுன்றதை பார்த்தீங்களா? நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம், சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவர் சவுல் இடத்துல ஒரு வேலையை கொடுக்குறாரு. ரொம்ப ஆண்டுகளா என் இருதயத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த காரியம், ரொம்ப ஆண்டுகளா என் இருதயத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க இந்த காரியம், அதை நீ செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமலேக்கியர்களை கொல்லும்படிக்கு ஆண்டவர் இந்த இடத்துல அனுப்புறார். ஆனால் அவன் என்ன பண்றான், தேவனுடைய இருதயத்தை, அந்த அவ்வளோ ஆண்டுகளா தேவ இருதயத்தில் இருந்ததான காரியத்தை அவன் என்ன பண்ணல, செய்யலை. ஆனால் தாவீது அந்த இடத்துல வந்து
அதை செய்யறதுக்கான காரியத்தை அந்த இடத்துல முற்படுகிறான். கைகளை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய இருதயத்தை டிஸ்டர்ப் பண்ணுகிறது அப்படின்னா, இந்திய தேசத்துல இவ்வளோ பெரிய ஜனத்தொகை, இவ்வளோ பெரிய ஏரியா, இவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்கிறதான இந்த இந்திய தேசத்துல ஜனங்களுடைய ரட்சிப்பின் சதவீதம் ரொம்ப குறைவா இருக்கு. தேவனுடைய இருதய துடிப்பு ஒருவரும் கெட்டு போக கூடாது. பக்கத்துல பா சொல்லுங்க, ஒருவரும் கெட்டு போக கூடாது. ஆமென். இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? தேவனுடைய இருதய துடிப்பை அறிஞ்ச மனிதர்கள், தேவ மனிதர்கள் என்ன செஞ்சாங்கன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம என்ன செய்யலான்றதை நம்ம யோசிப்போம். ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 106வது சங்கீதம் 23வது வசனம். 106வது சங்கீதம் 23வது வசனம் வாசிக்கிறேன். மோசேயை குறித்து சொல்லப்பட்டதான வசனம் இது. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். மோசே தேவனுடைய இருதயத்தை அறிந்ததான ஒரு மனுஷன். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் என்ன பண்றாரு, இது இடத்துல கொண்டு வருகிறாரு. வனாந்தரத்துல எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு இருக்கும்போது இவங்க படாத பாடுபடுத்துறாங்க. ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த இடத்துல காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன டிசைட் பண்றாரு அப்படின்னா, இந்த ஜனங்களை அழித்து போடணும் அப்படின்றத ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டார். இவங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டது வேஸ்ட்டு. இவங்களை பானம் தேலும் ஓடுகிற தேசத்துக்கு போடுற அளவுக்கு இவங்க வர்த்தான ஆளே கிடையாது. இவங்களை இங்கேயே அழிச்சு போட்டுடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். அப்போ மோசையை பார்த்து சொல்கிறாரு, நான் என்ன செய்ய போகிறேன்னா எல்லாத்தையும் நான் அழிக்க போகிறேன். அந்த ஜனங்களெல்லாம் அழிக்க போகிறேன். இதெல்லாம் வணங்கா கழுத்து உள்ளதாக இருக்குது. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, எவ்வளோ சொன்னாலும் மனம் திரும்ப மாட்டேங்குது, எவ்வளோ சொன்னாலும் ஒரு மாற்றம்ன்றது இதுக்குள்ளே இல்லை. ஆகையினால நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மோசையின் இடத்துல சொல்றார். அப்ப மோசே என்ன செய்தானா, ஆண்டவருடைய கோபம் அடங்கும் மட்டும் அது பொறுமையாகிற வரைக்கும் திறப்பின் வாயில நின்று ஆண்டவர் இடத்துல பரிந்து பேசி ஜெபம் பண்ணினானா. கைகளை உயர்த்தி நல்ல ஆமென் சொல்லுங்களேன், நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அது யாத்திராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனத்துல வாசித்து பார்த்தோம்னா தெரியும். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தரலும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றார். அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னிச்சிடுங்க, இந்த ஜனங்களை எப்படியாவது நீங்க மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, நீங்க ஏத்துக்கிடல அப்படின்னா நானும் அந்த பரலோகத்தை நான் வரல, என்னை ஜீவ புஸ்தகத்திலேருந்து என்ன பண்ணுங்க, என் பேரை கிறுக்கி போட்டுருங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட தான் இருதயத்தை ஊற்றுக்கிறான் பாருங்க. ஒரு மனுஷனும் கெட்டு போயிடக்கூடாது, கூட வந்த ஆட்கள் ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாது. பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும். தேவனுடைய இருதயமும் அதுதான். ஆனா இவன் படுத்துற பாடு பயங்கர பாடா இருக்குது. அவன் மோசே அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட போய் பரிந்து பேசி ஜெபம் பண்றான். ஆண்டவரே ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாதுப்பா, ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. சொல்லுங்களேன், ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. என் குடும்பத்தில் ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. சொல்லுங்க, என் குடும்பத்தில் ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. என் சொந்தங்கள் ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. ஆமென். என் கூட வேலை செய்கிற யாரும் கெட்டு போயிடக்கூடாது. என் கூட படிக்கிற யாரும் கெட்டு போயிடக்கூடாது. என் அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாரும் கெட்டு போயிடக்கூடாது. என் தெருவில் யாரும் கெட்டு போயிடக்கூடாது. நான் வாழ்கிற என் குடியிருப்பில் ஆமென் ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே நான் வாழ்ற இந்த சென்னை பட்டணத்தில் ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. இந்த தமிழகத்தை சேர்ந்ததான ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. இந்த தேசத்துல, இந்திய தேசத்துல வாழ்கிற ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. இந்த உலகத்துல வாழ்ற ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. என் தேச எல்லை எங்கோ ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரம்
கேட்கலாமா? எல்தேச எல்லையில் ஷபா கதா ரபா கதா ரபா லதா ரபா லதா ரபா. அப்பா நீராள வேண்டும். இந்த வறுமைகள் எல்லாம் இந்த தேசத்தை விட்டு மாறணும்ப்பா. எவ்வளோ ஜனங்கள் பசியோடு இந்த தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ ஜனங்கள் வன்முறையினால் அழிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஷக்கபா ரபா லதா ரபா லதா ரபா ஒளியேனோ. அப்ப பாருங்க, மோசே தேவனுடைய இருதயத்தை புரிந்து அவன் என்ன செய்யறான்? அவன் செஞ்ச முதல் காரியம் தேவனுடைய பாதத்தில் போய் விழுந்து திறப்புல நின்று இந்த ஜனங்களுக்காக கண்ணீர் விடுகிறான். ஆமேன் சொல்லுங்களேன், நல்லா ஆமேன் சொல்லுங்களேன். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க. ஆண்டவரே, நீங்கள் இவங்களெல்லாம் தயவு செய்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் ஏற்றுக்கலன்னா என்ன பெரிய ஜாதியாக்குவேன்னு நீங்கள் சொன்னீங்களே, அதெல்லாம் வேண்டாம், என் பேரை கூட கிறுக்கி போட்டுருங்க. ஆனால் அந்த ஜனங்கள்லாம் ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. என் சொந்தக்காரங்க ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. என் கூட நடந்து வந்த யாரும் கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. என்னோட கூட பழகின யாரும் கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு தெரியாத யாரும் ரட்சிக்கப்பட்டு ஆமாம் கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. அவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. சத்தியத்தை அறிகிற அறிவு அவர்களுக்கு உண்டாகணும் ஆண்டவரே. அவன் மோசே செஞ்ச காரியம், தேவ சன்னிதானத்தில் போய் விழுறான் பாருங்க. தேவனுடைய இருதயத்தை துடிப்ப அறிஞ்ச ஆளு ஜெபிக்காம இருக்க முடியாது. தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்ட ஆளு, அந்த துடிப்பை புரிந்துகிட்ட ஆளு அதுக்காக அங்கலாய்க்கிறான் பாருங்க, அழுகுறான் பாருங்க, கதறான் பாருங்க, கண்ணீர் விடுறான் பாருங்க. ஏன்? தேவனுடைய ஹார்ட் பீட்டை கேட்டிருக்கிறான். சில எல்லாம் நம்ம நியூஸ்ல பார்ப்போம், செய்திகளில் கேட்போம், அவங்க பிள்ளைங்க இறந்துருப்பாங்க. அவங்க பிள்ளைங்க ஞாபகார்த்தமா இல்லை, அந்த பிள்ளைங்க ஆசைப்பட்டதெல்லாம் அப்படியே அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா செஞ்சுக்கிட்டே வருவாங்க. என் பிள்ளை இதை ஆசைப்பட்டான் உயிரோடு இருக்கும்போது, அப்போ செய்யலை, இப்போ நான் எதாவது செய்கிறேன் அப்படின்னு செஞ்சிட்ருப்பாங்க. தாய் தகப்பன் இறந்துருப்பாங்க, இறக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு செத்துருப்பாங்க, இதை ஒண்டி செஞ்சிருப்பா அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்க இப்படியாவது கஷ்டப்பட்டு அப்பாவுடைய கடைசி ஆசை, அம்மாவுடைய கடைசி ஆசை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு செஞ்சிடறாங்க பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்தார். அவர் மரித்தார். அவர் மரிச்சது அவருக்காக மரிக்கல, எனக்காக மரிச்சார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரிச்சார். என்னை காப்பாத்திட்டு அவர் மரிச்சார். அந்த மரண தண்டனைய என்னிலிருந்து விலக்கி போட்டு அவர் ஏற்றுக்கொண்டு அந்த மரிச்சார். மரிச்சிட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தபோது, அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது சொன்னாரு, ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது, உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண. அவருடைய ஆசை, அவருடைய இருதய துடிப்பு, ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்களேன், எல்லாம் ஆமேன் சொல்லுங்களேன். பவுல் இந்த இருதய துடிப்பை அறிஞ்சிருந்தான். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 9வது அதிகாரம் 3வது வசனம். பவுலுடைய ரெஸ்பான்ஸை பாருங்க. தேவனுடைய இருதய துடிப்பை அறிஞ்சதான பவுலுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். என் சகோதரர்கள் ரட்சிக்கப்படணும், என் ஜாதியை சேர்ந்தவங்க ரட்சிக்கப்படணும், என் சொந்தங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், என்னுடைய குலம் ரட்சிக்கப்படணும். ஆனா இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த அங்கலாய்ப்புல அவன் அந்த இடத்துல சொல்றாரு, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக, அவர்களுக்கு பதிலாக
கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, அப்படியாவது என் குலத்தை சந்திச்சிருங்க, என் தேசத்தை அல்லது என் ஜனங்களை நீங்க சந்திச்சிருங்க. அப்படி சந்திக்காம அப்படி போற மாதிரி இருந்தது அப்படின்னா, இவன் என்ன கூட அந்த கிறிஸ்துவை விட்டு விலகி இருந்தா என்ன சாபம் வருமோ அந்த சாபத்துக்கு வேணாலும் நான் போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா என் ஜனங்கள் ரட்சிக்கப்படாம போயிடக்கூடாது, என் ஜனங்கள் தொடப்படாம போயிடக்கூடாது, என்னுடைய ஜனங்கள் மீட்பை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி அந்த இடத்துல அங்கலாய்த்து அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றத பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவனிடத்தில் இருந்த அதே ஹார்ட் அவனுக்குள்ள இருக்கு பாருங்களேன். நமக்காக அவர் மரிச்சாருங்க. நான் அடிபட வேண்டிய இடத்துல அவரு அடிபட்டாருங்க. ஆனா இங்க பவுல் அதே போல சொல்றான், ஆண்டவரே இவங்களை எப்படியாவது ரட்சிருங்க என் ஜனத்தை. அப்படி ரட்சிக்கப்படல அப்படின்னா என் பேரை கூட நீங்க என்ன பண்ணிடுங்க, கிறுக்கி போட்டுருங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருந்தா என்னெல்லாம் சாபம் வருமோ அப்படி அந்த சாபத்துக்குள்ள போறது கூட நான் ரெடி. ஆனா இந்த ஜனங்களை மாத்திரம் என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த இடத்துல சொல்றத பார்க்க முடிகிறது. கையை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்களேன், நல்லா ஆமென் சொல்லுங்களேன், நல்லா ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய இருதய துடிப்பை அறிந்த பவுல், தேவனுடைய இருதய துடிப்பை அறிந்த மோசே, அவங்க செஞ்ச காரியம் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாங்க. என் தேச எல்லை எங்கோ இந்த மோசே ஒருவேளை ஜெபம் பண்ணும்போது அப்படி ஜெபம் பண்ணியிருப்பான். இந்த பாட்டை ஒருவேளை அவன் பாடியிருந்தான்னா எடுத்துமா பாடியிருப்பான், இந்த வனாந்தரத்தில் இருக்கிற என் ஜனங்கள் எல்லாரும், இந்த எல்லையில் இருக்கிற என் ஜனங்கள் எல்லாரும் நீங்க ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். பவுல் ஒருவேளை இந்த இடத்துல இந்த பாட்டை பாடியிருந்தாருன்னா அவர் சொல்லியிருப்பாரு, இந்த பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தனா, ஆமென், இஸ்ரவேல் ஜனமாகியனா, என் ஜனங்கள் எல்லாம் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அந்த எல்லைகள் முழுவதும் அப்பா நீர் ஆள வேண்டும் ஆண்டவரே, உங்களுடைய ஆளுகை இந்த தேசத்துக்குள்ள வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பான். ஆமென் சொல்லுங்களேன், நல்லா ஆமென் சொல்லுங்களேன், நல்லா ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வீட்டில் ஒரு வேளை ரட்சிக்கப்படாதவங்க இருக்கலாம், அல்லது உங்கள் சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாதவங்க அநேகர் இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் தெருவில் இருக்கிற அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், நீங்கள் வாழ்கிற இந்த குடியிருப்பு பகுதியில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஏராளமாக இருக்கலாம். இந்த தமிழகத்தில், இந்த தேசத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கோடா கோடியாக இருக்குது. நீங்கள் எதை நினச்சி பாட போகிறீங்கன்னு தெரில, உங்கள் எல்லை எதை நீங்கள் நியமித்து நீங்கள் பாட போகிறீங்கன்னு தெரில. ஆனால் ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபமாக இன்னைக்கு பாட போகிறோம். என்னுடைய தேசத்தின் எல்லை எங்கோ, என் குடும்பத்தின் எல்லை எங்கோ, என் தெருவின் எல்லை எங்கோ, என் குடியிருப்பின் எல்லை எங்கோ, இந்த தமிழகத்தினுடைய எல்லை எங்கோ, இந்த சென்னை மாவட்டத்தினுடைய எல்லை எங்கோ, அல்லது விழுப்புரம் மாவட்டத்தின் எல்லை எங்கோ, பீகார் முழுவதும் எப்படி எல்லையா இருக்க போதோ தெரியல. ஆனா உங்க இருதயத்துல ஒரு எல்லையை நியமிச்சு இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபமா பாட போறோம். என் தேச எல்லை எங்கோ, Shabakatara balagadara manama shandala dara balagarava. திரும்ப சொல்ல, என் தேசத்தின் எல்லை எங்கோ, என் தேச Shabakatara nadara bahadara baladara balabalaba. ஆமாண்டவரே, ஷகததததரபா ஜீசஸ். வறுமை எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம், எங்க தேசத்தின் வன்முறைகள் எல்லாம் வன்முறை எல்லாம்
இந்த 2 பரிசுத்தவான்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஒன்று மோசே, இன்னொன்று பவுல். இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்துக்கு வராரு. எருசலேம் பட்டணத்தை பார்த்துட்டு கண்ணீர் வடித்து அழுகிறார். எருசலேமே, உனக்கு எத்தனை முறை சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது, எவ்வளவு அற்புதங்களும் அடையாளங்களும் உன்னிடத்தில் நிகழ்த்தப்பட்டது. இதெல்லாம் வேற எங்கேயாவது நடத்தியிருந்தா அவங்களாம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் எருசலேமே, நீ ரட்சிக்கப்பட மாட்டியே அப்படின்ட்டு தன் ஜனங்களுக்காக, தன் தேசத்துக்காக, தன் எல்லைகளுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கண்ணீர் வடித்து ஜெபித்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய இருதய துடிப்பை நிறைவேற்றுறதுக்கு நம்மளால முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு ஜெபம் பாருங்க. ஆண்டவர் இந்த ஜெபத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஜனங்கள் அழிந்துகிட்டு இருக்கிறாங்க, குடி வெறியில் இருக்கிறாங்க, விபச்சாரத்தில் இருக்கிறாங்க, வேசித்தனத்தில் இருக்கிறாங்க, விக்கிரகங்களுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி கொண்டு இருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, பாவ கட்டுகளில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, எத்தனையோ குற்றங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசி, தகப்பனே எங்க தேசத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா, எங்க ஜனங்கள் தொடப்படணும் ஆண்டவரே, உங்க ஹார்ட் பீட்டை அறிந்து நான் சும்மா இருக்கக்கூடாது, உங்க ஹார்ட் பீட்டை நான் புரிந்து கொண்டு நான் சும்மா இருக்கக்கூடாது ஆண்டின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன்னா, அதுதான் அந்த இருதய துடிப்பை கேட்டு கொடுக்கறதான ரெஸ்பான்ஸ். இந்த பரிசுத்தவான்களுக்கெல்லாம் இது இருந்தது. தேவனுடைய இருதய துடிப்பு என்னன்றது தெரிஞ்சிருந்தது. நமக்கு அந்த இருதய துடிப்பு என்னன்னு தெரியுதா? ஆண்டவருடைய இருதய துடிப்பு என்னங்கிறத தெரியுதா? தேவன் எதுக்காக துடிக்கிறாரு, எதுக்காக அங்கலாய்க்கிறாரு, எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு? எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்ட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு தன்னுடைய வருகைய, தன்னுடைய வாக்குத்தத்தத்தை. எதுக்காக அதை செய்யறாரு புரியுதா? அந்த இருதய துடிப்பு நமக்கு கேக்குதா? கேட்கறது இல்லை. நிறைய நேரத்துல நம்ம இருதய துடிப்புல என்ன தெரியுமா? எப்ப கல்யாணம் பண்ணுவோம், எப்ப பிள்ளைங்களை பெற்றுப்போம், எப்போ ஸ்கூலில் சேர்ப்போம், அதுக்கு என்ன செய்வோம், அதை வாழ வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்காக என்ன செய்வோம், அதுக்காக என்னெல்லாம் பண்ணுவோம், எப்படி வீட்டை கட்டுவோம், எப்படி செட்டில் ஆகும், எப்படி அதை வாங்குவோம், எப்படி இதை வாங்குவோம், எப்படியாவது ஒன்று செட்டில் ஆகி அப்படியே உட்காந்துட்டோம்னா சூப்பரு, எல்லாருக்கும் முன்னாடி தலை நிமிர்ந்து நடந்தால் போதும், ஆகா ஓகான்னு இல்லைனாலும் அட்லீஸ்ட் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு தலை நிமிர்ந்து நல்லா நடக்கிறது தான் நமக்கு எல்லாம் தேவை அப்படின்ட்டு நம்ம இருதய துடிப்பெல்லாம் பணத்துக்கு பின்னால் இருக்குது, அல்லது பதவிக்கு பின்னால் இருக்குது, உயர்வுகளுக்கு பின்னால் இருக்குது. ஆனா தேவனுடைய இருதய துடிப்பு அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்ததா இருக்குது. ஏன் நமக்கு அது வரல? ஏன் அது வரமாட்டேங்குது? இந்த பரிசுத்தவான்களுக்கு வந்துச்சு, ஆனா ஏன் இது நமக்கு வரமாட்டேங்குது? ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். வராதுக்கு காரணம் என்ன? யோவான் 13வது அதிகாரம் 25வது வசனம். யோவான் 13வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றான். யோவானை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன பண்ணியிருந்தானா, இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தானா. எங்க சாய்ந்திருந்தான்? இயேசுவினுடைய மார்பில். இயேசுவினுடைய மார்பில் சாய்ந்து இருந்ததுனால இந்த பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பில் சாயிறாங்களோ அவங்களுக்கு அந்த இருதய துடிப்பு கேட்கும். பிள்ளைங்களை தூக்கி அப்படி வச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா லேப்டாப் லேப்டாப்னு சத்தம் கேட்குதுப்பா, இங்கே ஒன்று துடிக்குதுப்பா அப்படின்னு வாங்க பாருங்க. பிள்ளைங்க எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம கூட க்ளோஸாக இருக்கிறாங்களோ, எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாங்களோ, எவ்வளோ ஒட்டிகிட்டு இருக்கிறாங்களோ, அப்போ இந்த இருதய துடிப்பை அவங்களால கேட்க முடியும். அதே போல் நம்முடைய அப்பாவுடைய இருதய துடிப்பை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, அவருடைய மார்பில் யாரெல்லாம் சாய்ந்து இருக்கிறோமோ, ஒரு நெருக்கமான உறவு தேவனோடு கூட யாருக்கெல்லாம் இருக்குதோ, யாரெல்லாம் தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறோமோ, யாரெல்லாம் தேவனுடைய மார்பில் சாய்ந்து கொண்டு இருக்கிறோமோ, அவங்களுக்கு மாத்திரம்தான் இருதய துடிப்பின் சத்தம்
கேட்கும். அந்த தேவனோடு கூட இருக்கிற உறவே இல்லைன்னா நம்ம உயிரை கொடுத்து இங்க என்ன செஞ்சிருந்தாலும் கொட்டாய் விட்டு தூங்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு மண்டக்குள்ள போகவே போகாது. உள்ள என்ன இன்னைக்கு என்ன பிரசங்கம் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு தெரியவே தெரியாது. நான் போய் வாசலை நான் முதல்ல முடிஞ்ச உடனே நம்ம வாசலை போய் நிற்கிறேன். ஒவ்வொருத்தராக நான் கேட்குறேன் இன்னைக்கு என்ன பிரசங்கன்றதை கேட்குறேன். அப்போ தெரியும். என்ன சொல்கிறீங்க? செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். என்ன பிரசங்கம் என்னெல்லாம் சொன்னேன் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா அப்போ தெரியும். தேவனுடைய இருதயத்தில் சாய்ந்த யோவான் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டான். யாரெல்லாம் தேவன் பட்சத்தில் சேர்ந்து கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் ஒரு உறவு வைத்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அனுதினமும் அந்த உறவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அவங்க அழிந்து போற ஆத்மாக்கா ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தேவனுடைய இருதய துடிப்பு என்னன்றது அவங்களுக்கு தெரியும். சபையே, நமக்கும் ஆண்டவருக்கும் பெருசா உறவே இல்லையே. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போனாக்கா அது ஒரு பெரிய உறவு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு போனாக்கா பயங்கரமான தேவனோடு கூட நான் உறவுல இருக்கிறேன், கட்டப்பட்டிருக்கிறேன் இல்ல. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம் பாருங்க, அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு போறது. வந்தோம், டீயை குடித்தோம், 2 பிஸ்கட் கொடுத்தாங்கன்னா பிஸ்கட்டை சாப்பிட்ருப்போம். இல்லை இங்கே என்ன சாப்பாடு கொடுத்தோமோ அதை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஆவிக்குரிய சாப்பாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், சரிங்களா? என்ன சாப்பாடை கொடுத்தோமோ அதை சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போய்டும். சொந்தக்காரங்க வந்து வீட்டுக்கு வந்து பெருசாக அங்கே பாண்ட் அப்படிங்கிறது இல்லை. எங்கே தெரியுமா ஆண்டவருக்கும் நமக்கும் உறவு இருக்கும்? அனுதின வாழ்க்கையில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய டெய்லி லைஃப்பில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? டெய்லி ஆண்டவரோடு கூட இருக்கிற அனுபவம் நமக்கு இருக்குதா? ஆண்டவர் பட்சத்தில் இருக்கிற அனுபவம் இருக்குதா? ஜெபிக்கிற அனுபவம் இருக்குதா? வேதத்தை வாசிக்கிற அந்த அனுபவம் இருக்குதா? அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அங்க என்ன சத்தம் கேட்குதோ அது காதுக்குள்ள போவோம். இல்லைன்னா நம்ம காதை எங்க வச்சுக்கிறோமோ அந்த சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். பணத்து மேல கொண்டு போய் நம்ம தலையை வச்சுக்கிறோம், காதை வச்சுக்கிறோம். அவ பணம் சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ திமிரில் ஆடணும், நீ ஆணவம் பிடிச்ச ஆடணும், நீ உன்னை வந்து இல்லைன்னும் போது உன்னை எப்படி கொடுமைப்படுத்தினாங்க அவங்களுக்கு முன்னாடி நீ அப்படியே தலை தெறிக்க ஆடணும் அப்படின்னு அது சொல்லும். அப்போ அதை கேட்டுட்டு ஆணவம் பிடிச்ச ஆடும். 4 பணம் வந்தோன்னே 4 பணத்தை பார்த்துட்டோன்னா அப்படி பொங்கி வரும் பாருங்க உள்ளுக்குள்ள. நம்ம நட மாறும், பேச்சு மாறும், எல்லாம் மாறுது பாருங்க. காரணம் தெரியுமா? இந்த காது எங்க தெரியுமா இருக்குதே? சொல்லுங்க. படுக்கும்போது பணத்தை எடுத்து அது மேல வச்சு படுத்துக்கிறோம். அப்ப அதான் இருக்கும் பணம், அதான் சொல்லிக் கொடுக்கும், அதுதான் சொல்லிக் கொடுக்கும். இதை வச்சுதான் நீ எதையும் சாய்ச்சிடலான்னு சொல்லும். அப்ப அந்த பண திமிரு வந்துடும். அப்ப ஜெபிக்க மாட்டோம், ஆண்டவரை நம்ப மாட்டோம். ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை அப்படியே நமக்கே தெரியாம அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். முன்னாடி 5க்கும் 10க்கும் கஷ்டப்படும் பாருங்க. அப்ப ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கிடப்போம். ஆண்டவரே நீங்க இல்லைன்னா நாங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. இப்பெல்லாம் அப்படிலாம் சொல்ற வார்த்தையே கிடையாது. நீ இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு வந்துடும் ஆண்டவரே, அதனால நோ இஷ்யூஸ், பிரச்சனை இல்லை ஆண்டவரே, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு உள்ளுக்குள்ள வருது பாருங்க. ஆவிக்குரிய தெனாவட்டு ஒரு திமிரு ஒன்று உள்ளுக்குள்ள வருது பாருங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையை அழிக்குது. இல்லை படுக்கும்போது செல்போன் அப்படியே பக்கத்தில் வச்சிருப்போம், அதுதான் உள்ள போகும். உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள அப்படியே போகும். ரீல்ஸில் பார்த்ததெல்லாம் வரும், இதில் பார்த்ததெல்லாம் வரும். அப்படியே ஆமாம் இல்லை, அதில் பார்த்தா இப்போ தான் ரீல்ஸ் எல்லாம் வந்து ஹஸ்பண்டை போட்டு அடிக்கிற மாதிரி தான் நிறைய ரீல்ஸ் வருது பாருங்க. அதே போல் நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம ஹஸ்பண்டை ஆட்டி படைக்கணும் அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ள அது சொல்லி கொடுக்கணும். எதெல்லாம் அது சொல்லுதோ அதை கேட்டுட்டு இருப்போம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய இருதயத்தில் நம்ம கொண்டு போய் தலை சாய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய இருதய துடிப்பு ஒருவரும்
கெட்டு போகக்கூடாது. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. எல்லா செவிகளில் அப்படியே கையை வச்சு சொல்லுங்களேன், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. சொல்லுங்க பாப்போம், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. கை வைமா இல்லைன்னா ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய இருதய துடிப்பு அதுதாங்க. அதுக்கு பரிசுத்தவான்கள் செஞ்சதான ரெஸ்பான்ஸு, ஆண்டவர் பாதத்தில் போய் விழுந்துட்டாங்க, கதறாங்க, கண்ணீர் விடுறாங்க. அந்த ஜெபம், அப்படிப்பட்ட தாக்கமுள்ள ஜெபம் வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட என் லைஃபே போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இவங்களெல்லாம் இப்படியா கொண்டு வந்துருங்க ஆண்டவரேன்னு மோசம் சொல்கிறான் பாருங்க. பவுலும் அதே போல் சொல்கிறா பாருங்க, என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, நாசமாக போனாலும் பரவாயில்ல, ஆனால் இவங்கெல்லாம் எப்படியா சகோதரர்கள்லாம், என் குடும்பம்லாம், என் நண்பர்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருந்தோம், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளே வந்துடணும்னு சொல்லி தன்னையே விட்டு கொடுத்து அந்த இடத்துல ஜெபம் பண்ணுறாங்க பாருங்க. எப்படி தெரியுமா வந்துச்சு? அந்த இருதய துடிப்பை கேட்டதுனால. ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு அது வருமா? ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம எல்லாம் சேர்ந்து போய் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆவியை நம்ம மேலே ஊற்றுவாராக. நம்ம மேலே அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கர்த்தர் ஊற்றுவாராக. ஓ ரபா ஹ சந்த ரபா லபா லபா.